முதல்ல சம்பாதிக்கிறவங்க அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு என்ன? ஹெச்ஆர்லேருந்து லெட்டர் வரும். இதை பாருப்பா, நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்க, நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிட்டோம், இனிமேல் இவ்வளோ பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டாம்னா நீ எனக்கு டேக்ஸ் சேவிங் ரிட்டர்ன்ஸ் ப்ரூஃப் காட்டு அப்படிம்பாங்க. இதனால குடுகுடுன்னு ஓடுவாங்க. நான் என்னப்பா எங்கப்பா டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த தப்பு பண்ண ஆரம்பிக்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. யூலிப் வாங்குவாங்க, டேக்ஸ் சேவிங் எப்படி வாங்குவாங்க, தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் இஎல்எஸ்எஸ், தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த டேக்ஸ் சேவ் பண்ணுறோங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வாங்குவாங்க. அது எல்லாம் போச்சு. இப்போ ஜஸ்ட் சூஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம், அவ்வளோதான். டேக்ஸ் சேவ் பண்ணுங்கிறதுக்காக நான் இன்னொரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்ல நான் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணால் எடுக்க முடியாது பைசாவை. 3 years தான் மினிமம் லாக்இன். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் தான். பட் நான் எதுக்கு அந்த லாக்இன் எனக்கு தேவை? அது இல்லாமல் நான் டேக்ஸ் நான் இதிலேயே கம்மி பண்ணிட்டு போகிறேன். அந்த பைசாவை நான் ஐ கேன் யூஸ் ஃபார் எனி திங். ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு லாக்இன்னால டிசிப்ளின் வருங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. டிசிப்ளின்ங்கிறது உள்ளே இருக்குது இல்லை அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை. ஸோ உங்களுக்கு டிசிப்ளினை யாராலையும் கொண்டுட்டு வர முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐபி பண்ணால் டிசிப்ளின் வந்துருமா? அது எப்படி சார் வரும்? எஸ்ஐபிங்கிறது ஆட்டோமேஷன். யூனிட்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டடாக வாங்குறீங்க மாதத்துக்கு ஒரு தடவை. அதுக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன சம்மந்தமே கிடையாது. ஸோ அது தவறான ஐடியா. என்ன சார் பேசிக்காக அந்த இதுலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டு, இஎல்எஸ்எஸ் ஃபண்டு. அப்படிங்கும்போது லாங் டேர்முக்கு இதில் இருந்தாலும் எனக்கு பெட்டராக இதுக்கு டேக்ஸ் சேவிங்காச்சு ஃபியூச்சரில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்குன்னு யூஸ் பண்ணலாம். இந்த கம்பேரிசன் சேவிங்கே வேண்டாங்கிறேன். நான் டேக்ஸே சேவ் பண்ண வேணாங்கிறேன். விட்டுருங்க. இஎல்எஸ்எஸ் ஃபண்டே தேவையில்லை. அதெல்லாம் ஆர்ஐபி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்டுலேயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, பட் தேவையில்லை. யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வீடியோவை பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு ஐ 100% ஷூர் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிஷியல். வெரி ஸ்மால் பர்சன்டேஜுக்கு தான் அவங்க அதை கால்குலேட் பண்ணி செக் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அது என்ன வெரி ஸ்மால் அமௌண்ட் சார். ஏன்னா 1.5 lakhsங்கிறது நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு இபிஎஃப்லேயே 1.5 lakhs வந்துடும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ஹோம் லோன் பிரின்சிபலே 1.5 lakhs வந்துடும். அதுக்கு நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை முக்கால்வாசி பேருக்கு. ஸோ யூஸே இல்லை அது. சார் இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களாக மார்க்கெட் சைடுவேஸ்லேயும் சரி அப் அண்ட் டவுனாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழ் விடும். ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும். லாஸுக்கு ரெடியாக இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எப்படியா நான் அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுவேன், அதாவது பெய்கிற மழையில் 2 தூரலுக்கு நடுவில் நான் போயிடுவேன், நினையாமல் போயிடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்போ நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு லாஸ் வந்தே தீரும். அந்த லாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. அந்த லாஸை நீங்கள் எப்படி மென்டலாக மென்டலி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸை நான் வந்து தீரியும். அதனால் நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் கவலை இல்லை, பரவாயில்ல. ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னோடய தேவைகளுக்காக. மார்க்கெட் கீழே விழும், மேலே போகும். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் போகுதும்பாங்க. யாருக்கு தெரியும்? நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் தான் யாருமே என்னை கூப்பிடுறதே இல்லை தெரியுமா. ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். தெரியாதுன்னு தான் உண்மையான பதில். ஆனால் ஏதாவது சொல்லணும், சொன்னாதான் கண்டென்ட். உண்மையான பதில் தெரியாது. அது உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதாவது உடனே இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டோமோ இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது.